திருவாரூர் ஆழித்தேர் தியாகராஜ சுவாமியினுடைய அந்த ஆழித்தேரானது 1926 தீப்பிடிச்சு எரிஞ்சு சேதமாயிடுது. அப்போ அந்த தேருக்கு பாத்தீங்கன்னா 10 சக்கரங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு இந்த திருவாரூர் தேர் ஓடாமலே இருந்தது. ஒரு 30-40 வருஷமா VS தியாகராஜ முதலியார் அவர்கள் அவருடைய ஒரு சொந்த முயற்சியில தான், அவரும் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன், அவருடைய ஒரு சொந்த முயற்சியில திருச்சி பெல் கம்பெனியை கூட்டிட்டு வந்து இந்த தேர் எப்படி ஓட வைக்க முடியும்னு பார்க்கும்போது, ஏன்னா அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா 100 அடி உயரம், கிட்டத்தட்ட 350 டன் எடை கொண்டது. 10 சக்கரம், அந்த சக்கரத்தை திருப்பவும் முடியாது அந்த டர்னிங்ஸ்ல, அந்த ரோடுகள்ல. அது என்ன பண்றாங்க, ஒரு புது விதமான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி, பெல்லுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி 10 சக்கரத்துக்கு பதிலா ஒரு 4 சக்கரம் ஸ்டீல் வீல் ஆக்சல் அதை பொருத்தி ஹைட்ராலிக் பிரேக்கிங்ஸ் கொண்டு வந்து இந்த பால் அண்ட் சாக்கெட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து திருவாரூர் தேர் 40 வருஷமா ஓடாம இருந்தது. திரும்பவும் 1970 ஓட வைத்தவர் தான் வடபாதி மங்கலம் VS தியாகராஜ முதலியார் அவர். இவரை வந்து இன்னைக்கு வரலாறுனா நம்ம வந்து மறந்துட்டோம். இந்த ஒரு பண்ண சாதனையை வேற ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம்.